தியானம் என்பது ஒரு அமைதியான பயணத்தை நோக்கி நாம் பயணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தியானம் அப்படிங்கிறது. வெளியே போய் பணம் கட்டி பயிற்சி மேற்கொள்ள என்னால் முடியாது, ஒரு குருவோ யாருமே இல்லை, ஆனால் எனக்கு தியானம் தேவை அப்படின்றவங்க இப்போ நான் சொல்லி கொடுக்குற மாதிரி என் கூடவே நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் கூடயே நானும் சேர்ந்து பண்ணுறேன், நீங்களும் இதை கற்றுக்கலாம். ரொம்ப நேரம் தேவைப்படாது, ஒரு 2 நிமிஷம் போதுமானது தான். ஒரு சின்ன தியானமாக இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்துனீங்கன்னா அதோட பலன்கள் ரொம்பவே பெரியது. இதோட பயன்கள் பற்றி நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம், வாங்க தியானத்துக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான இடம். ஒரு அமைதியான இடத்துக்கு இப்போ நம்ம போயிடலாம். நான் வந்துட்டேன், நீங்களும் அந்த அமைதியான இடத்துக்கு போயிடுங்க. ஒரு இருட்டான அறையாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். கூடவே ஒரு சின்ன மேட் இல்லாட்டி துணி இருந்தால் ரொம்ப நல்லது. அதை விரித்து அது மேலே உட்காந்துக்கலாம். என்னால் கீழெல்லாம் உட்கார முடியாது, நான் சோஃபாவில் உட்காந்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான இடமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒரு தரையிலேயே கூட நீங்கள் உட்காந்து பண்ணலாம். இருந்தாலும் அதோட ஜில்னஸ் உங்களோட ஏறும் போது உடம்புல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அதனால் நீங்கள் விரிப்பு ஏற்படுத்தி உட்காந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்ஹேல் அப்படின்னா மூச்சை உள்ளே இழுக்கணும். எக்ஸேல் அப்படின்னு நான் சொல்லும்போது மூச்சை வெளியிடணும். அடுத்து சின்முத்திரையில் இருக்கணும். சின்முத்திரை அப்படின்னு சொல்லும் போது ஒன்றும் இல்லைங்க, உங்களோட விரல்களை நீட்டிக்குங்க. அந்த நீட்டின விரலில் ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா அது சின்முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. சப்பனங்கால் போட்டு இந்த சின்முத்திரையில் நீங்கள் உட்காந்துக்குங்க. எனக்கு சின்முத்திரையெல்லாம் பண்ண தெரியல, எனக்கு நீங்கள் சொல்கிறது தெரியலை அப்படின்னா நார்மலாக நீங்கள் எப்படி உட்காரணும்னு நினைக்கிறீங்களோ 2 கையுமே சேர்த்து உங்கள் மடி மேலே வச்சு உட்காந்துக்குங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ தியானம் பண்ணலாமா? ஒரு அமைதியான இடத்துக்கு போயாச்சு. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை விரித்து, அந்த துணியவோ மேட்டையோ விரித்து அது மேலே சப்பனங்கால் போட்டு சின்முத்திரையோ இல்லை உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதன் பிரகாரம் உட்காந்தாச்சு. கண்ணை நல்லா மூடிக்குங்க. ரொம்ப டைட்டாக மூட வேண்டாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லெவலுக்கு நீங்கள் உங்களோட 2 கண்களையும் மூடிக்கொண்டால் போதுமானது. உங்களோட உடம்போட நிலையை ரொம்பவும் லேசாக வச்சுக்குங்க. ரொம்ப அப்படியே இறுக்கமாக இல்லாமல், உங்களுக்கு என்ன சண்டை நடந்திருந்தாலும் என்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு உங்களோட மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்முத்திரை வச்சாச்சு, நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்க. இன்ஹேல், எக்ஸ்ஹேல். இன்ஹேல், மூச்சை நல்லா உள்ள இழுங்க. ரொம்ப நேரத்துக்கு வேணாம், உங்களால் எந்த லெவலுக்கு இழுத்தா உங்களோட உடம்பு நிலை லேசாக இருக்கோ அந்த லெவலுக்கு உங்களோட மூச்சை நல்லா உள்ள இழுங்க. எக்ஸேல். இப்போ உங்களுக்கு எந்த லெவலுக்கு இழுத்தீங்களோ, இப்போ எந்த லெவலுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லெவலுக்கு மூச்சை வெளியிடுங்க. உங்களுடைய மனதின் கவனங்கள் கண்டிப்பாக இதில் இருக்காது. உங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ, என்ன நீங்கள் மனசில் ஆழமாக நினச்சிட்டு இருக்கீங்களோ, அதை பண்ண குழப்பங்களோ ஏதாவது உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் முடியாது. அந்த எண்ணங்கள் எப்படியெல்லாம் போதும் அது பிரகாரம் போகட்டும். நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் உங்களோட மூச்சு காற்று மட்டும்தான். அதாவது மூச்சை நல்லா உள்ளே இழுக்கணும், மூச்சை உங்களால் முடிஞ்ச லெவலுக்கு வெளியிடணும். உங்களோட உடம்பு ஒரு சில செகண்டில் கண்டிப்பாக லேசாயிடும். மூச்சு காற்றை மட்டும் கவனிங்க. நீங்கள் இப்போ நான் சொல்கிறத அப்படியே பண்ணிகிட்டே இருங்க. நான் என்னென்ன சொல்கிறேனோ கவனிங்க. கண்ணை திறக்க வேண்டாம். இன்ஹேல், எக்ஸ்ஹேல். இன்ஹேல், எக்ஸ்ஹேல். உங்கள் மனசுக்கு இப்போ என்ன பிடிச்சிருக்கோ அதை நினைக்க ஆரம்பிங்க. நினைக்க முடியலை அப்படின்னாலும் உங்கள் மூச்சு காற்றை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருங்க, போதும். உங்களையே நீங்கள் மெய் மறந்து உட்காந்துருவீங்க. இப்படியே நீங்கள் 1 நிமிஷத்துக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட உடம்புல ஒரு சில வைப்ரேட் உண்டாகும். ஒரு இறுக்கம், ஒரு ஈர்ப்பு ஏதாவது நீங்கள் உணர முடியும். உங்களோட மனது கண்டிப்பாக நீங்கள் இந்த மூச்சு காற்றை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு உங்களையும் மீறி பறக்கிற மாதிரி, ஒரு நல்ல எங்கேயோ போகிற மாதிரி ஒரு உணர்வு கண்டிப்பாக உருவாகும்.
என்னால் மூச்சு காற்ற கவனிக்க முடியலை அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு இந்த கண்கள் இருக்கு தெரியுமா, அந்த கண்களை மூடிட்டே தான் இருங்க. ஒரு அகல் விளக்குல ஒளி தீபம் எரியிற மாதிரியோ இல்லை மெழுகுவத்தியில் எரியிற மாதிரியோ, அதுவும் இல்லைன்னா ஒரு புத்தரோட சிலையையோ நீங்கள் நினச்சிக்குங்க. அதை நினச்சிக்கிட்டே உங்களோட மூச்சு காற்ற நல்லா உள்ளே இழுங்க. இன்ஹேல், எக்ஸ்ஹேல். இதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டே இருங்க. இப்பொழுது உங்களுடைய மனம் நிச்சயம் ஒருவித அமைதியை உணர்ந்திருக்கும். அமைதியோடு கூடிய மகிழ்ச்சியையும் உணர்ந்திருப்பீர்கள். இதுதான் தியானத்தின் மகிமை. கண்களை திறக்கவும். ஓப்பன் யுவர் ஐஸ். இவ்வளோதாங்க தியானம். இப்போ பார்த்தீங்களா, இந்த 2 நிமிஷத்தில் நீங்கள் என் கூட பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. இந்த நான் சொன்ன விஷயங்களை இப்போ முதல் தடவை என் கூட நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ புரிஞ்சிருக்கோம் நான் என்ன சொன்னேன், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இப்போ நீங்களே பண்ணுங்கள். நான் என்னென்ன சொன்னனோ அதே போல் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷமே போதும். நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணும்போது கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ண ரொம்ப நேரம் பண்ணாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் பண்ணனா ஆரம்பத்தில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தலைலாம் ரொம்ப வலிக்கும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு போதும். 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே உங்களோட தியானத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பயன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் கேட்குறது ஒன்று தான், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் அடுத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் நம்ம தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இதை பற்றி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.